இல்ல விஜய் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதனால விஜய் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. உடனே தாத்தா என்ன சார் என் பையன் பேர மேல எந்த தப்புமே இல்ல சார் அப்படி சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் நீங்க ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து விஜய் கூப்பிட்டு போய் விஜய் அரெஸ்ட் ஆன நியூஸ் வந்து காவேரிக்கு தெரிய வருது. உடனே காவேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. வந்துட்டு விஜய் எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க? அவர் மேல எந்த தப்பும் இல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போலீஸ் கிட்ட கேக்குறாங்க. இந்த வெண்ணிலான்னு பொண்ணை ஏமாத்தி இருக்கிறாரு காதலிச்சு. அதனாலயும் அதுவும் இல்லாம அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கும் அந்த பையன் தான் காரணம் சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் வந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. சார் இவங்கள லவ் பண்ணது உண்மைதான் சார். ஆனா வந்து இவங்க அந்த வீட்டை விட்டு காலி பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் விஜய் காரணமே கிடையாது. விஜய் சித்தப்பா தான் சார் இதுக்கெல்லாம் காரணம். விஜய் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இல்லம்மா அந்த விஜய் சித்தப்பா வந்து சொல்றாங்க விஜய் தான் வந்து அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு காரணம். ஆக்சிடென்ட் பண்ணி அவங்கள கொண்டிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு மட்டும் எப்படி தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. இல்ல சார் இவங்க வந்து அவங்க பையனை வந்து வீட்டை விட்டு விஜய் அனுப்பிட்டாரு. அதனால பழி தீக்கிறதுக்காண்டி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. நான் தான் வந்து விஜய் முறைப்படியா தாலி கட்டின பொண்டாட்டி. நான் இருக்கும்போது விஜய் வந்து விஜய் மிரட்டி வெண்ணிலாவை கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க. இவங்க எல்லாம் முயற்சி பண்ணாங்க. ஆனா அது பழிக்கலன்னு சொல்லிட்டு இப்ப விஜய் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள எல்லாம் கம்பி என்ன வைக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சரிமா அதுக்கு நாங்க இந்த கேஸை நல்லா விசாரிக்கிறோம். விஜய் சித்தப்பாவை விசாரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க நீங்க வந்து எதுக்கு அந்த குடும்பத்தை வீட்டை விட்டு காலி பண்ண வச்சீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சார் நான் உண்மைதான் சார் சொல்றேன். எல்லாமே விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தப்பா சொல்றாங்க. உடனே விஜய் சித்தப்பாவை மிரட்டுறாங்க போலீஸ். நீங்க உண்மையை சொல்லலைன்னா நான் உள்ள தூக்கி லாட கட்ட வேண்டியதா இருக்கும். மரியாதை உண்மை சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல சார் நான் உண்மைதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாங்க. காவேரி இல்ல சார் இவர் போய் தான் சொல்றாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சித்தப்பா அடிச்ச உடனே உண்மையில வெளிய வருது. விஜய் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து விஜய் வெளியே விட்டுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.